Hello, welcome to Season Buds. இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம black rice அதோட benefits and அதோட recipes தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Chettinad black rice அல்வா. அதாவது கருப்பு கவுனி அரிசியில அவங்க ஸ்பெஷலா ஒரு டெசர்ட் செய்வாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கருப்பு கவுனி அரிசியில நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் ரைஸ் வந்துட்டு நம்ம 100 கிராம் எடுத்திருக்கோம். பிளாக் ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கேன்சர் வரதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் நம்மள. குளுட்டன் ஃப்ரீ ரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதயத்தை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு அரிசியாகவும் இது இருக்குது. வெயிட் லாஸ் இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாடி ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கு இந்த அரிசியை ரெகுலராக எடுத்துக்க சொல்கிறாங்க. அதுமாதிரி டைஜஷனும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன், அயன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா வீடியோலையும் நான் இதோட பெனிஃபிட் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இனிமேவாவது இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீக்லி ட்வைஸ் ஆகுது இந்த ரைஸில் ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது ராஜாக்கள் மட்டும் சாப்பிட்ட அரிசி ஃபோர்பிடன் ரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரைஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நைட் வந்து ஃபுல்லாக ஊற வச்சுருக்கோம். நம்ம இல்லைனா உங்களுக்கு அது அந்த அளவுக்கு டைம் இல்லை, நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா 2 hours ஆகுது அட்லீஸ்ட் நீங்கள் சோக் பண்ணி வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. இப்போது அந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சதுனால அந்த தண்ணியோடு சேர்த்து அரிசியும் நம்ம 100 கிராம் சேர்த்துருக்கோம். ப்ரெஷர் குக்கரில் 1:2 ரேஷியோவில் எப்போவுமே வாட்டர் இருக்கணும். ஸோ இப்போது நம்ம ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு மூடிட்டு நம்ம வந்து 5 விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு 5 to 6 விசில் விடும் போது அரிசி நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போது நம்ம விசில் விட்டு எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா வெந்திருக்கும். லைட்டாக இந்த வாட்டரி கண்டென்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம திருப்பி அகைன் குக் பண்ண போகிறோம். ஸோ இது கூட நம்ம வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா நம்ம சர்க்கரை வந்துட்டு மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது கூட நம்ம துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்படி, அதாவது 50 கிராம் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ளேவருக்காக நீங்கள் ஏலக்காய் தூளும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா திக்காக உங்களுக்கு வரணும். அது அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நம்ம நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நம்ம சேனலில் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் இதில் வந்துட்டு நெய் வந்து சேர்த்துடலாம். நெய் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், நல்லாயிருக்கும் இந்த அல்வாக்கு. ஸோ நெய் நல்லா விட்டு கிளறிட்டு நல்லா உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப க்ரீமியாக இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும், அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அரிசி இருக்குன்னு இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப இந்த ரைஸை பற்றின அவேர்னஸ் கிடைக்கணும்னு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.